அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆன்லைனபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் தடை இல்லாமல் உங்களுக்கு வரும். உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி அவங்களையும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். இந்த பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகள்கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க. ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு உறவினர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏற்றி விட சொல்லுங்கள். ரைட்டுங்களா? ஏன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வியூஸ் போகும், பார்க்க முடியும் உங்களால். நான் 2 நாள் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ வானிலை அறிக்கை போயிடுவோம். அதாவது இந்த சுழற்சி ஒரு புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கிற மாடல் வரைக்கும். அதாவது வானிலை என்பது கணத்துக்கு சனத்துக்கு நொடிக்கு நொடி மணிக்கு மணி மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் நான் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சிங்களேன். அதனால தான் நான் 2-3 நாள் முன்னாடி என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இது அங்கெல்லாம் போகாது, இது வேணால் எழுதி வச்சிங்க. சென்னைக்கும் புதுச்சேரி மரக்காணம் இந்த செய்யூர்கிட்ட தான் இது கரை கடந்து அதுக்கப்புறம் போய் வேணாலும் மூவ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் நடக்குமா அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. என்னுடைய கணிப்புப்படி கிட்ட அந்த மாதிரி வருது. அதாவது இந்த சுழற்சி கிட்ட மன்னார் வளைகுடா கிட்ட வருதுங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே, டெல்டாவுக்கு பிரச்சனையே அதுதான். மன்னார் வளைகுடா கிட்ட ஒரு சுழற்சி வந்துச்சுன்னா மழையை கொட்டி தீத்துரும். டெல்டாவில், எஸ்பெஷலி டெல்டாவில், மன்னார் வளைகுடாவுக்கும் மயிலாடுதுறை அந்த அப்படியே நேர பார்த்திங்கன்னா 90 டிகிரி குத்துருக்கும். அதனால் அங்கே இருக்கிற காற்று குவிதலை அது பாக் ஜலசந்தி அந்த காற்று குவிதலை அப்படியே எடுத்துகிட்டு கொண்டாந்து கொட்டிடும். அதுதான் இப்போ யோஜனையே. ரைட்டு, நம்ம சொன்னதெல்லாம் சரியாக நடக்குதா? நீண்டகால வானிலை அறிக்கை அதை நம்ம நம்மளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கோம். ஐப்பசி 1 to ஐப்பசி 6 சொன்னோம். இன்றைக்கி ஐப்பசி 3 கிட்ட நெருங்கிடுச்சிங்களா? அடுத்தது ஐப்பசி 7 to ஐப்பசி 13, ஐப்பசி 19 to 24, கார்த்திகை 2 to 7, கார்த்திகை 8 to 13, கார்த்திகை 13 to 22, மார்கழி 3 to மார்கழி 10. இதில் 3 புயல் இருக்குது. இது கார்த்திகை மாதத்தில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் கொஞ்சம் 2 தேதி 3 தேதி முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் நிகழ்வுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி கிடக்க போகுது? மாடல்களே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்குங்க. நம்மளை விட அதாவது மெத்த படித்தவர்கள், பெரிய அறிவியலாளர்கள், அவங்க ஒரு மாடல் இசிஎம்எஃப் இருக்கட்டும், ஜிஎஃப்எஸ் இருக்கட்டும், இல்லை ட்ரா பண்ணுறது, இதை கணிக்கிறதுலாம் பெரிய ஆளுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அதெல்லாம் நம்மளாம் கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆளுகள் பண்ணுறது, அதிலையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நமக்கு முடிஞ்ச நம்மளுடைய சிற்றறிவுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தது சக்தி வரைக்கும் போயிடுச்சு. நமக்கு மிக்ஜாம் தான் தெரியும். அதுக்கப்புறம் ரிமால், அஸ்னா, டனா, பெங்கால்லாம் போயிருக்கு. அடுத்தது வர்றது மந்தா, தாய்லாந்து வச்ச பேர். அடுத்தது சென்யார், யுஏஇ வச்ச பேர். அது ஏமன், டிட்டாச்னு ஏமன் வச்ச பேர். அதுக்கப்புறம் வருஷலாம் நம்ம பேர் முரசு, இதெல்லாம் வரப்போகுது, நம்ம ஊர் வச்சது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அடுத்த புயலுக்கு என்ன பேருன்னா மந்தா, அடுத்தது சென்யார், அடுத்தது டிட்வா. ரைட்டு, ஏன்னா இந்த 3 புயல் நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் அடுத்தது மந்தா, சென்யார், டிட்வா, ஒன்று தாய்லாந்து, ஒன்று யுஏஇ, ஒன்று ஏமன். ரைட்டு, இப்போ இன்றைக்கி என்ன மழை? தீபாவளிக்கு காலையிலேருந்து கடுமையான மழை டெல்டாவில். கொஞ்சம் வெடி வைக்க கூட விடலை. விடிய காலையில் நல்ல மழை. இப்போ இந்த வானிலை படிவங்கள் என்சாம்பிள் இல்லை, இது கிட்டத்தட்ட தெற்காந்திரா தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, அவங்க பெரிய அறிவியலாளர்கள், அவங்க டேட்டா வச்சு சொல்கிறாங்க. ஆனால் வானிலை அவங்க சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க அசியூம் பண்ணுறதெல்லாம் உண்மையாக்குற மாதிரி தெரியல. அதை கட்டுப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியல. இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சாம்பிள் அப்படியே மாறி கீழே இறங்கி அநேகமாக புதுச்சேரிக்கும் செய்யூர், சென்னைக்கு இடையில தான் அது தாழ்வு பகுதியாக மண்டலமாக கூட மாறுமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோஜனை தான். அடுத்தது மேலே இதை தீர்மானிக்கிறது எதுவுமே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், மேற்கத்திய கலக்கமும் ஹை ப்ரெஷர், உயர் அழுத்தம். இது நம்ம போட்டது. இதுக்கிட்ட தான் கிராஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம். அதே என்ன மன்னார் வளைகுடா வழியாக அப்படியே ஒட்டி வேதாரண்யத்தை ஒட்டியே சென்று வருது. அதனால் லேசாக காற்று பாதிப்பு இருக்குமோ
அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. அதையும் மறுப்பறதுக்கு இல்லை. இது இல்லாமல் கூட போயிடலாம், ரைட்டுங்களா? தள்ளி எப்படி போனாலும் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா டெல்டா கரையோரங்கள் வழியாகவே அது பயணிக்க போது 2 நாள், ஏன்னா அவ்வளோ வேகமாக அது கரையேற போகுது. அதனால் 24 இல்லை 25 26 24 சாயங்காலம் 24 25 26 ஒரு முழு இடைவெளி, மழை இல்லாத நாட்கள் இடைவெளி கிடைக்கலாம். ஏன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இன்னும் 2 நாள் போங்காட்டி டக்குன்னு வெக்காளிச்ச மாதிரி தெரியும். ஆனால் 27ஆம் தேதி மத்திய வங்கக்கடல்லேருந்து இன்னொரு நிகழ்வு, அந்தமான் பகுதியிலேருந்து இன்னொரு நிகழ்வு வருது. அதுவும் எங்கெங்கேயோ அலைஞ்சி திருப்பி நம்ம டெல்டா கரையோரங்களில், வங்கக்கடல் ஓரங்களில் கனமழையை தரப்போகுது. அடுத்த ஷிஃப்ட்டு, அதாவது 2வது வடகிழக்கு பருவம், 2வது பருவம், 3வது பருவம்னு வச்சுங்களேன். 3வது வானிலை அந்த ஆரம்பம் இது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்சாம்பிள் எடுத்து பார்த்தா இசிஎம்எஃப், ஜிஎஃப்எஸ் இன்னும் ஒத்த கருத்துக்கு வரல. ஐகான் கிட்டத்தட்ட இசிஎம்எஃபோட ஒன்றி போகுது, ஆக்சஸ் ஒன்றலை. இசிஎம்எஃப்பும் ஜிஎஃப்எஸும் கிட்டத்தட்ட எகனைக்கு மொகனையான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எதாக இருந்தாலும் அது கடந்து தான் போகுது. ஏன்னா மாடலை நம்பி புரோஜனம் இல்லை. இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த காற்றுடைய வேகம் இதெல்லாம் பார்க்கணும். இதையும் தாண்டி வானிலை அதுவாக மாறிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா ஒரு காலநிலை மாற்றம்ங்கிறது ஒரு மோசமான ஒரு நிலைமையை நோக்கி போயிட்டுருக்கு. இதில் நம்ம இந்தியா மாதிரி தீபக கர்ப்பத்தில் அதாவது நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 3 பக்கமும் கடல், தெற்கேருந்து காற்று வருதா, வடக்கேருந்து காற்று வருதா, கிழக்கேருந்து காற்று வருதா, மேற்கேருந்து, இந்த காற்றுலாம் இங்கே தான் வரும். சில நாடுகள்லாம் ஒரு பக்கத்துலேருந்து தான் காற்றடிக்குமா. அதெல்லாம் ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவாங்க அவங்க. அதனால தான் அதில் அக்யூரேசி இருக்குது, நமக்கு அக்யூரேசி கிடைக்கிறது இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன க்ளோஸ்அப்பில் தான் எடுத்துருக்கேன் அதை. ஏன்னா மாடல் தான், நான் என்ன மேப்பாக போடுறேன். அது பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கிட்ட அப்படியே ஒன்றி அந்த சென்ட்ரு அதோடையே மையப்பகுதி ஒன்றி மரக்காணத்துக்கிட்ட போய் தான் அது திரும்புது. அதனால தான் நான் சொன்னேன் 2 நாள் முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் உண்மையான வீடியோ வேணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம என்னை பற்றியே நான் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நடக்கும். சும்மா 20 21 தீபாவளிக்கு மழை பெய்யாது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, கேட்டிங்க. நான் மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேன், தீபாவளி மழையோடு தான். நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு நோன்பு, கேத்தாரி கோவில் நோன்பு, இந்த அமாவாசைக்கு நோன்பு வைக்கிறவங்க, இன்றைக்கி லக்ஷ்மி கோவில், எல்லாருக்குமே இடைஞ்சலுங்க. அது ஒரு கடுமையான மழையை தந்துக்கிட்டு இருக்குது. இப்போ போட்டுட்ருக்கிறப்பே மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. டெல்டாவில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை விட்டிங்கன்னா 27, அதுக்கப்புறம் 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் கடுமையான மழை இருக்கும் போல் இருக்குது டெல்டா கரையோரங்களில். ஏன்னா எம்ஜிஓ இப்போ 4th ஃபேஸுக்கு போயிடும் போல் இருக்குது. 4th ஃபேஸுன்னா அதாவது கிழக்க மேற்கிலேருந்து கிழக்க போகிற நிகழ்வு தான் எம்ஜிஓ. அதனால் கொஞ்சம் வீரியம் குறையிறதுனால இதை அதை பூஸ்ட் பண்ணாமல் புயலாகாமல், தாழ்வு மண்டலமாக ஆகாமல், தாழ்வு பகுதியாக போயிடுமோ அப்படின்னா திரும்பி வரப்போகுது எம்ஜிஓ, ரைட்டுங்களா? ராஸ்பி வேவ்ஸும் இதையும் சேர்ந்ததுனால தான் ஒரு அதிசயமாக 4 நிகழ்வு, அரபிக்கடலில் ஒரு தாழ்வு மண்டலம், அதுவும் ஓமனுக்கு போகலை, அதுவும் தெரிஞ்சிச்சிங்களா? அதுவும் ரிட்டர்ன் அடிக்குது, திருப்பி வருது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஹை ப்ரெஷர், அதாவது உயர் அழுத்தமும் இந்த வானிலையை தீர்மானிக்க போகிறது இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் உயர் அழுத்தமும் மேற்கத்திய கலக்கம்ங்கிற வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான். அதனால் மேப்பை ஓரளவுக்கு நம்பலாம். ஓரளவுக்கு போன வாட்டி 70% நம்பினீங்கன்னா இந்த வாட்டி 30% தான் நம்பலாம். இப்போ நவ்காஸ்ட்டு இப்போ இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது. நாளைக்கு சாயங்காலத்தில் மேப்பு மாற்றிடுது. ஏன்னா 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மேப்பு மாற்றும். இப்போ இசிஎம்எஃப் பார்க்குறோம். இசிஎம்டபிள்யூஎஃப் ஜிஎஃப்எஸ், ஐகான், ஆக்சஸ். இசிஎம்எஃப் ஓரளவுக்கு அக்யூரேசி இருக்கும், அதாவது துல்லியத்தன்மை இருக்கும். அதனால தான் பார்க்குறோம் 20 21 மன்னார் வளைகுடாக்கிட்ட இருக்குது பாருங்கள். அந்த சுழற்சி மன்னார் வளைகுடா, பாக்சல சந்தி மன்னார் வளைகுடாட்ட இருக்குது, பார்க்குறீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே நீராவி காற்றை, கடலோட இணைந்தது, அப்படியே நீராவி காற்றை எடுத்து சுற்றி டெல்டாவில் கொட்டிட்டு போயிடும். 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் அதெல்லாம் தாங்குமா டெல்டா? ஏற்கனவே என்னத்தை நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறம் மையப்பகுதி அப்படியே ஒன்றிக்கிட்டே போகுது பாருங்கள். ஒன்றிக்கிட்டே போய் இதுக்கிட்ட மரக்காணம் செய்யூர்கிட்ட அப்படியே ஒன்றிக்கிட்டே போகுது.
ரைட்டு, அதை விட்டுடுவோம். அது எங்கே போனால் என்ன, நம்ம சொல்கிறது வந்து டெல்டாவில் மழை பெய்ய போகுது, அவ்வளோதான். காற்றடிக்காமல் இருக்கணும், அதுதான் நம்ம இறைவனை வேண்டணும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. இப்பயே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கார்த்திகையெல்லாம் சுத்தமாக புழிஞ்சு எடுத்துருங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. விவசாயிகள்லாம் வந்து எப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் பாவப்பட்டவங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எந்த பக்கத்துலேருந்தும் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. இயற்கையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணல. ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நிலமை. 30, 30, 32, 30, 31, 1, 2, 3லாம் பாருங்கள். ஈஸியாக மாதிரிலாம் நடந்துச்சுன்னா சுத்தமாக தயிர் இடம். இப்போ வந்து தென் மாவட்டங்களில் மழையே பெய்யாது, வானிலை மையம் தான் சொன்னாங்க. எக்ஸஸ் ரெயினுக்கு வேலையே கிடையாது, எக்ஸஸ் ரெயின் கிடையாது. அதாவது வந்து சராசரிக்கு குறைவான மழை அப்படின்னாங்க. இப்போயே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே சராசரிக்கு கூட போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் கணிக்க முடியாத ஒரு வானிலை இனிமேல் இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து இன்னும் நிறையா வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு. நிறையான உபகரணங்கள் நமக்கு தேவைப்படுது, நிறைய சேட்டலைட்ஸ் போகணும், இன்னும் வந்து வானிலை சம்பந்தமான தரவுகள் நமக்கு நிறைய அளிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இனிமேல் விவசாயம் பண்ண முடியும். நம்மளும் வானிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சாகுபடி முறையை மாற்றிக்கணும். இந்த நேரத்தில் தான் நான் நடுவேன், இப்படி தான் செய்வேன் அப்படின்லாம் செஞ்சிங்கன்னா இனிமேல் நஷ்டப்பட போகிறது நம்மள தான். நம்ம கை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தருமே கிடையவே கிடையாது. இயற்கை வந்து மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும். 2 மாதம் பின்னாடி தள்ளி போதா, 2 மாதம் பின்னாடி நம்ம தள்ளி வைக்கணும், இல்லை முன்னாடி தள்ளிக்கணும். ரைட்டுங்களா? நடுவு நடுறது எல்லாமே நம்ம திட்டமிடலில் தான் இருக்குது. வானிலை என்பது மாறிடுச்சுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது வந்து ஜிஎஃப்எஸ் ட்ராக்கு, இது வந்து அப்படியே போய் ஒடிசாவுக்கு போகுது. இது வரைக்கும் அதான் ஒத்த கருத்துக்கு வரலன்னு சொன்னேன். இசிஎம்எஃப்பும் ஒத்த கருத்துக்கு வரல, ஜிஎஃப்எஸும் ஒத்த கருத்துக்கு வரல, ரெண்டுமே ஒத்த கருத்துக்கே வரலை. அதனால் ஆனால் ரெண்டுலேயுமே மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.